ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரீடம் ஃபுட் டேஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு அதையும் பொரிய விட்டுருங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணால் தான் உருளைக்கிழங்கு உடையாமல் வரும். லைட்டாக இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த உருளைக்கிழங்கை ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருந்து இந்த உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளை கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வச்சோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிரும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் முருகலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிரும். அவ்வளவுதாங்க, ஒரு டேஸ்டியான சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.